கருத்துக்களை, உணர்வுகளை, அனுபவங்களை சொல்லும் வகையில் அதை தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த கலந்தாய்வு என்பது இன்றியமையாத ஒன்று. விருப்பு வெறுப்பற்றது, அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தை நாம் எப்படி புரிந்து கொண்டோம் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கலந்தாய்வு கூட்டமாக இதனை நான் கருதுகிறேன். இதிலே கலந்து கொண்டு சான்றோர்களோடு கலந்துரையாடுவதற்குரிய வாய்ப்பை தந்த நண்பர்களுக்கு நன்றி சொல்லி, நான் ஏதாவது சொல்ல வேண்டுமானால் தொடர்ந்து சொல்லி என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். இப்போது தேர்தல் மலர் என்று சொல்லக்கூடிய இந்த நூலை மிக நேர்த்தியாக, அருமையாக, மிகச்சிறந்த உள்ளடக்கத்தோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மிகவும் அனுபவம் வாய்ந்த சமூக அக்கறை உள்ள ஊடகவியலாளர் பீர் முகமது அவர்களுக்கும், அதே போல இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்துவதற்காக தலைவரங்கக்கூடிய இந்து குழுமத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ஹிந்து ராம் அவர்களுக்கும், பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நண்பர்களுக்கும், ஊடகவியலாளர்களுக்கும், அறிஞர் பெருமக்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக தேர்தல்கள் தொடர்பாக அதிகமான நூல்கள் வருவதில்லை. சில நாளிதழ்கள் அது போன்று சிறப்பு இதழ்களை, சிறப்பு மலர்களை வெளியிட்டிருக்கின்றன. அதேபோல சிறந்த பத்திரிகையாளரான சிகாமணி அவர்கள் ஏற்கனவே கடந்த காலத்தில் தேர்தல் தொடர்பான ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். எனவே அதன் பிறகு அரசியல் கட்சிகள், பல்வேறு கட்சிகள் தேர்தல் குறித்து மலர்களை வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் பொதுவாக ஒரு ஊடகவியலாளர் என்ற அடிப்படையில் ஒரு நீண்டகால இடைவெளிக்கு பிறகு மரியாதைக்குரிய பீர் முகமது அவர்கள் சமூக அக்கறையோடு இந்த நூலை கொண்டு வந்திருக்கின்றார். அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் பல்வேறு சிறப்பான கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக 1952 தமிழக சட்டமன்றத்தில் இருந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள், மிகப்பெரிய பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த அந்த ஊடகவியலாளர், அதை மிகச்சிறந்த எம்எல்ஏக்களை பற்றியெல்லாம் இந்த நூலிலே இடம்பெற்றுள்ளது. அதே போலவே நம்முடைய தேர்தல் நடைமுறைகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றி எல்லாம் விவரமாக கூறப்பட்டுள்ளது. எனவே அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நூல். குறிப்பாக அரசியல் கட்சிகள் இதை படிக்க வேண்டும். அதுக்கடுத்து நான் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன பார்க்குறேன்னாக்க, தேர்தல் சீர்திருத்த தொடர்பாக ஒரு தனியான ஒரு கட்டுரை இடம்பெற்றிருந்தால் நன்றாக இருக்கும் நான் கருதுகிறேன். ஏற்கனவே தமிழ் ஹிந்துல சமஸ் அவர்கள் ஒரு 7-8 ஆண்டுகள் முன்பாக ஒரு சிறந்த கட்டுரையை தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக எழுதியிருந்தார். அதுபோல பல்வேறு பத்திரிகையாளர்கள் வந்து எழுதுறாங்க, அறிஞர் பெருமக்களும் தொடர்ந்து எழுதுறாங்க. தேர்தல் சீர்திருத்தத்திற்காகவே ஒரு அமைப்பை வந்து மணி என்பவர் பெங்களூர்ல இருந்து நடத்தி கொண்டிருந்தார். ஏராளமான தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான கருத்தரங்களை போட்டிருக்கிறார். நான் சமூக சமத்துவ டாக்டர் சங்கம், அதே போலவே ஆல் இந்தியா ப்ராக்ரசிவ் ஃபோரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கேன். இந்த ஏஐபிஎஃப் சார்பாக தேசிய அளவிலையும் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான கருத்தரங்களை ஏராளமாக நடத்தியிருக்கின்றோம். இப்போ இதில் வந்து இந்த குறைபாட்டை மரியாதைக்குரிய தோழர் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவருடைய கட்டுரை நிறைவு செய்கிறது. இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் இன்னும் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக ஏராளமான விவரங்கள் வர வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு ஜனநாயக நாடாக, மிகச்சிறந்த ஒரு தேர்தல் முறை உள்ள நாடாக நம்முடைய நாடு திகழ்கிறது. மிகப்பெரிய அளவிற்கு வாக்காளர் கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. நம்முடைய ஜனநாயகம் பல்வேறு கட்டங்களை தாண்டி பரிணமித்து ஒரு மிகச்சிறந்த ஜனநாயகமாக மாறி இருக்கிறது. அதெல்லாம் பாராட்டத்தக்கது. ஆனாலும் இந்திய ஜனநாயகத்தில் தேர்தல் முறையில் மிகப்பெரிய குறைபாடாக இருப்பது விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை இல்லாதான். இது எல்லா கட்சிகளையுமே பாதிக்கிறது. அதே போல சிறிய கட்சிகள், கொள்கை பிடிப்புள்ள கட்சிகள், சமூக மாற்றத்திற்காக கட்சிகளுக்கு வந்து போதிய பிரதிநிதித்துவம் கிடைக்காத ஒரு சூழலை உருவாக்குகிறது. அதுபோல இந்திய வாக்காளர்கள் வழங்கக்கூடிய வாக்குகளை, பொதுவாக எதிர்கட்சியில் வழங்கக்கூடிய வாக்குகளை, அதுக்குள்ள மரியாதை வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதே போல அரசியல் கட்சிகள் பெற்ற ஒட்டுமொத்த வாக்குகளுக்கான ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம் வந்து சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் கிடைக்காது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. உலகம் முழுவதும் ஏறத்தாழ 89 நாடுகளில் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இன்றைக்கு வந்து கடைபிடிக்கப்படுகிறது. ஜெர்மனியில் உள்ள விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை வந்து நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. நமது நாட்டில் அது போன்று நாம் கடைபிடித்தால் அது எதிர்காலத்தில் இந்த தேர்தல் முறையை மேலும் ஜனநாயகப்படுத்துவது உதவிகரமாக இருக்கும். அதே போல இன்றைக்கு வந்து தேர்தல் முறை என்பது கார்பரேட்டுகள், அதே போல பணபலம் உள்ளவர்கள், ஆள்பலம், இது போன்று பார்த்தீங்கன்னாக்க அந்த மாதிரி ஜனநாயகம் வந்து ஒரு மிகப்பெரிய பரந்துபட்ட ஒரு ஜனநாயகம் இல்லாமல் இன்றைக்கு வந்து பணபலம் உள்ள அரசியல் கட்சிகள், அதே போல மணிபலம், மசில் மணி என்று சொல்லக்கூடிய ஆள்பலம் உள்ள கட்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழலாம் இன்றைக்கு இருக்கிறது. எனவே இதை மாற்ற வேண்டும் சொன்னால் ஏற்கனவே
தேர்தல் சீர்திருத்தம் குறித்து சில நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அவை பல பரிந்துரைகளை வழங்கியிருக்கின்றன. அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்திரஜித் குப்தா தலைமையிலான குழு தேர்தலுக்கான செலவுகளை அரசே கொடுப்பது மட்டுமல்லாமல் அதை நிதியாக பணமாக கொடுக்காமல் தேர்தலுக்கான பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு பேம்ப்ளெட் அடிச்சு கொடுக்கலாம், அதே போல வேறு சில மெட்டீரியல் கொடுக்கலாம், பிரச்சாரங்கள் தேவையான நிதியாக கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தா சம வாய்ப்பு கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய பணபலம் உள்ள அரசியல் கட்சிக்கும் சாதாரண ஒரு அரசியல் கட்சிக்கும் இடையில மிகப்பெரிய போட்டியில வேறுபாடு இருக்கு, சமதளத்தில் இல்லை. பணபலம் உள்ள கட்சியில் எல்லா விதமான பிரச்சாரத்தை செய்ய முடிகிறது. பணபலம் இல்லாத அரசியல் கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்ப இந்த ஜனநாயகம் அந்த மாதிரியான அந்த வாய்ப்பை வழங்கவில்லை. ஒரு சமத்துவமற்ற நிலை தேர்தல் களத்தில் இருக்கிறது. பாலகிருஷ்ணனுடைய கட்டுரையில் அதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இந்திய ஜனநாயகத்தில் மிகப்பெரிய குறைபாடாகிறது என்னன்னாக்க, நம்முடைய இளைஞர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப சட்டமன்றங்களில் பாராளுமன்றங்களில் இளைஞர்கள் வரவில்லை. பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீடு பேசுகிறோம். இதுவரை இந்திய வரலாற்றில் பார்த்தீங்கன்னாக்க 7 விழுக்காடுக்கு மேல வேட்பாளராகவே பெண்கள் இருக்கவில்லை. அதிகபட்சமாக 10 விழுக்காடு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அரசியல் கட்சிகள் சார்பாக போட்டியிட வாய்ப்பு 7% பெண்களுக்கு மேல் இன்றைக்கு இந்திய வரலாற்றில் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் வழங்கப்படவில்லை. பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய அநீதியாக தான் கருதுகிறேன். மக்கள் தொகைக்கு ஏற்ப சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை என்பதும் வருத்தமான விஷயமா இருக்கிறது. எனவே விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்தால் அந்த குறைபாடும் போக்கப்படும். அதே சமயம் தனி இடஒதுக்கீடு அவசியப்படுகிறது. நேபாளில் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இல்லாத காலகட்டத்தில் ஒரே ஒரு தலித் மட்டும் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். விகிதாச்சார பிரதிநிதித்துவம் நடைமுறைப்படுத்தப்பட்டு பார்த்தீங்கன்னாக்க அவருடைய எண்ணிக்கை 30க்கு மேல அதிகரித்தது என்பதை பார்க்கிறோம். எனவே நம்முடைய தேர்தல் ஜனநாயகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையிலான கொள்கையற்ற கூட்டணி உருவாக்க வேண்டியிருக்கு. எதிரும் புதிருமான அதே போலவே கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய கட்சிகள் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க அவங்க கை கழுவப்படுகிறார்கள். அவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அவங்க தேர்தலில் இடங்களை பெறுவதற்கான பார்கெனிங் கெப்பாசிட்டி இல்லாமல் போறாங்க. நீ இந்த கொள்கை தானே, நீ மாற முடியாது, வேற கூட்டணி போக முடியாது, உனக்கு இவ்வளவுதான் சீட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் உருவாகிறத நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாற்றப்பட்டு நம்முடைய ஜனநாயகம் மேலும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இது போன்று வரக்கூடிய மலர்களில் அந்த மாதிரி கட்டுரைகளை எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடிய வகையில் தோழர் பீர் முகமது போன்றவர்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்முடைய தேர்தல் முறையை பற்றி மேலும் மேலும் அதிகமாக விவாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அது தேர்தல் காலத்தில் மட்டும் இல்லாமல் தேர்தல் இல்லாத காலங்களிலும் நான் தேர்தலை பற்றி நான் பேச வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய நாட்டில் உரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். தோழர் பாலகிருஷ்ணன் எழுதிய கட்டுரை அருமையான கட்டுரை. அது போன்று ஏராளமான கருத்துக்கள் இருக்கின்றன. அனைவரும் வாங்கி படிக்க கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை தேர்தல் ஜனநாயகத்தில் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். இந்தியாவில் நடந்த முதல் அரசை தோழர் EMS அவர்கள் 1957 ஆட்சி அமைத்தார். ஜனநாயகத்தை பாதுகாப்பதிலும் பலப்படுத்துவதிலும் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு பெரிய அக்கறை இருக்கின்றது, பொறுப்பு இருக்கின்றது. அதை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் செய்து கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இப்படிப்பட்ட ஒரு மலரை கொண்டு வந்ததற்காக பீர் முகமது அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கட்டுரையில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் எழுதியிருப்பது போல தேர்தல் விகிதாச்சார பிரதிநிதித்துவம், பெண்களுக்கான உரிய முக்கியத்துவம், இதையெல்லாம் இந்திய தேர்தல் வரலாற்றில் எப்படி கண்டு கொள்ளாமல் இருக்கின்றது, அல்லது குறித்து விவாதங்கள்லாம் எப்படி முழுமை பெறவில்லை என்பது குறித்து ஆழமாக எழுதியிருக்கின்றார். இப்போ அதெல்லாம் நாம் விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் 70 ஆண்டுகள் கடந்த பிறகு சுதந்திர இந்தியாவில் எந்த மாதிரியான மாற்றம் நடந்து கொண்டிருக்குன்னு நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இங்கே இருக்கின்ற பல பேர் தேர்தல் நேரடியாக சந்தித்து வருகின்றார்கள். நானும் பள்ளி காலத்திலிருந்து தேர்தல் வேலைகளை பார்க்கின்றோம். இன்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியாக கருத்தோட்டத்தை உருவாக்கி அதை வெற்றி அடைய செய்வது என்பதை தாண்டி ஒரு மேத்தமேட்டிக்கலாக எந்தெந்த பூத்தில் எந்தெந்த சமூகத்தை சார்ந்து இருப்பார்கள், யார் இருப்பார்கள், அவர்களை எவ்வளோ பேர் நமக்கான ஆட்கள், அதில் எவ்வளோ பேரை கரெக்ட் பண்ண முடியும், எதை வேற முறையில் வாங்க முடியும் என்பதெல்லாம் மைக்ரோ லெவலில் அது ஒரு அந்த தளத்தில் தேர்தல் சார்ந்த விவாதங்கள்லாம் உருவாகி கொண்டிருக்கின்றது. அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, தேர்தல் ஜனநாயகத்தை பலப்படுத்தும் என்றால் சமூகம் ஜனநாயகத்தன்மையோடு வளர்த்தெடுக்கப்பட வேண்டியது அவசியம். குறிப்பாக நீங்கள் இப்போ இதே நமக்கு பக்கத்தில் இருக்க சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா செனட் சிண்டிகேட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரசன்டேஷனில் என்ன சொல்ல போனால் உச்சநீதிமன்றம் நியமித்த ஜஸ்டிஸ் லிங்டோ கமிட்டியுடைய பரிந்துரைகள் பல்கலைக்கழக வளாகங்கள் அமுல்படுத்தப்படவில்லை. அப்போ மாணவர்கள் ஜனநாயகத்தன்மையோடு வளர்த்தெடுக்கப்படாமல் சமூகம் எப்படி ஜனநாயகத்தன்மையோடு இருக்க முடியும் என்ற கேள்வி இருக்கின்றது. அதே போன்று தொழிலாளர் உரிமை, விவசாய உரிமை, பெண்களுக்கான உரிமை, தொழிற்சங்கம் நடத்துவதற்கான உரிமை, இந்த தளங்களெல்லாம் ஜனநாயகம் எந்த அளவுக்கு பலப்படுத்தப்படுகின்றதோ
அதற்கான போராட்டங்கள் எப்படி வலுப்படுத்தப்படுகின்றதோ அதெல்லாம் தேர்தல் ஜனநாயகத்திலே பிரதிபலிக்கக்கூடிய வகையில் மாறும். ஸோ அந்த மாதிரி இடத்துல கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து செயலாற்றி வருகிறோம். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி தளங்களில் இந்த ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மதம் சார்ந்து ஒரு சமூகம் சார்ந்து அழித்தொழிக்க வேண்டிய கருத்தோட்டத்தை இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள்லாம் இந்திய நாட்டிலே வலுவாக உரையாட கொண்டிருக்கூடிய சூழலில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதும் பலப்படுத்துவதும் நம் அனைவருடைய கடமை என்று தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேர்தல் ஜனநாயகம் என்ற தலைப்பில் என்னுடைய அருமை நண்பர் பீர் முகமது அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் என்னை பங்கெடுத்து செய்தமைக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இப்போது புத்தகத்தை கூட நீங்க பாத்தீங்கன்னா, பெண்கள் நகையை தன்னுடைய பெட்டகத்தில் எப்படி பூட்டி வைக்கிறார்களோ அதே போல இந்த இப்போதை எப்போதும் நம்ம பெட்டகத்தில் பூட்டி வைக்கலாம். அவ்வளவு அருமையான ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்காங்க. இந்த அரசியல் களத்தில் இருப்பவர்களும் சரி, விவாதத்திற்கு செல்பவர்களும் சரி, அரசியலை படிக்கும் மாணவர்களும் சரி, உலக நடப்புகளை தமிழக நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களும் சரி, இந்த புத்தகம் ஒரு அருமையான பெட்டகம். இதுல நிறைய விஷயங்கள் நான் ஆதர்ச நாயனால் கருதுகின்ற தமிழறிவு மணியனோட எழுத்துக்கள், அவங்களுடைய எல்லா புத்தகத்தையும் நான் வச்சிருக்கிறேன். பெண்களை பற்றி நிறைய விஷயங்கள், சட்டமன்றத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற நிறைய ஆண்டோர்களின் எழுத்துக்கள் எல்லாம் நிறைய இந்த புத்தகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான தொகுப்பு. இந்த நம்முடைய பிரதமர் அவர்கள் நம்ம நாட்டு மக்களுக்காக 24 மணி நேரம் உழைக்கிறது, இந்த நாட்டுக்காக அவர்கள் கொண்டு வரும் திட்டங்கள் ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது எனக்கு இதை விட்டு வெளியே வருது செய்ய தோணல. ஒரு தமிழச்சியை கவர்னராக அழகுபடுத்தி பார்த்தது பிஜேபி. ஒரு தமிழச்சியை மாநில மகளிரணி தலைவியாக்கியது பிஜேபி. ஒரு தமிழச்சியை ஒரு நிதியமைச்சராக அழகுபடுத்தி பார்த்தது பிஜேபி. இன்னைக்கு ரஃபேல் விமானத்தை இயக்கின்ற சிவாங்கி சிங் பைலட்டை கொண்டதும் பிஜேபி. இன்னைக்கு குடியரசு தின விழா அணிவகுப்பில் அந்த ரெஜிமெண்டி ஆண்களோட ரெஜிமெண்டி அணிவகுப்பு நடத்துறது பாவனா அவங்களை வந்து அணிவகுத்து வைக்க செய்ததும் இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில தான். ஆனா இன்னைக்கு பீர் முகமது அவர்களுடைய புக்கை நாங்க படிக்கும்போது கடைசியில் ஆசிரியர் உரைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 4 லைன் எழுதியிருந்தாங்க. அதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல். அவங்க எந்த அர்த்தத்தில் எழுதினாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதுல எழுதியிருக்காங்க, இந்த தேர்தல் கணக்கில் ஆபத்தான சாத்தியம் உண்டு. கணிசமான கூட்டத்தை ஆதரவாளர்களாக சேர்த்துக்கொண்டு மற்ற மக்களை துண்டு துண்டாக சிதறச் செய்வதன் மூலமாக வாக்காளர் சக்தியை செல்லா காசாக்க முடியும் என்ற சாத்தியம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்னோட புரிதல் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது பெரும்பான்மையான கூட்டத்தை, கணிசமான கூட்டத்தை ஆதரவாளர்களாக சேர்த்துக்கொண்டு அப்படிங்கிறத இவங்க எந்த பார்வையில் எழுதியிருக்காங்கன்னா, இன்னைக்கு திராவிட ஒரு 50 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகள் ஒரு பெரும்பான்மை மதத்தையும் அவருடைய நம்பிக்கைகளையும் அவருடைய சம்பிரதாயங்களையும் சடங்குகளையெல்லாம் அவருடைய கடவுளெல்லாம் இழிவுபடுத்தி பேசி அவங்க எதையும் ஏற்றுக்கொள்கின்ற, அவங்க எதை பொறுத்துக் கொள்கிற அந்த மனோபாவத்தை பயன்படுத்தி, சகிப்புத்தன்மையை பயன்படுத்தி இவ்வளவு நாள் செஞ்சுட்டு வந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்க எழுதிருக்கீங்களான்னு கூட தெரியல. ஆனால் இந்த சிறு கூட்டம் ஆபத்துல இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதே சிறு கூட்டத்துக்காக தான் இன்னைக்கு நீங்க பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல 370 காஷ்மீர்ல முத்தலாக் தடை சட்டத்தை தடை செய்ததன் மூலமாக இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் எல்லாருமே பிரதமர் மோடி அவர்களை ஒரு கடவுளுக்கு நிகராக பார்க்கிறாங்க. எவ்வளவு வயசான பொண்ணுங்க, அடுத்து நீங்க எல்லாம் மோடிக்கு அவங்களுக்கு தான் ஓட்டு போகணும் அப்படின்னு எவ்வளவு வயசான பொண்ணுங்க சொல்றாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இந்த நிலத்தை எல்லாம் நீங்க மீட்டு கொடுக்கணும், அதை உதவி செய்யணும்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வந்து கேட்கிறாங்க. இன்னைக்கு எல்லா மக்களுக்குமான ஒரு அரசாக இருப்பது இன்னைக்கு பிஜேபி. அந்த கட்சியில் நான் உறுப்பினர் இருக்கிறது பிஜேபி. இந்த தேர்தலிலும் ஜனநாயகம் காப்பாற்றப்படுகிறது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதை வந்து தேர்தல் பரப்புரையா மாத்திர மாட்டேன் நிச்சயமா, இது என்னோட ப்ராமிஸ். முதல்ல என்னோட நண்பர் பீர் முகமது அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம வந்து பொங்கல் மலர், தீபாவளி மலர் இதெல்லாம் பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். முதல் முறையாக இந்த மாதிரி தேர்தல் மலர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியை ஒன்று எடுத்து அதை வந்து ரொம்ப அழகான கட்டுரைகள், ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது இந்த புக்கில். காங்கிரஸ் கட்சியோட ஒரு மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவார், தேர்தல்ங்கிறது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான். கிராமங்கள்லாம் போனீங்கன்னா அதை வந்து எப்படி வந்து ஊரில் வந்து மாரியம்மன் கோவிலில் இல்லாட்டி அவங்க
ஊர் திருவிழாவை எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி தான் தேர்தலையும் கொண்டாடுவாங்க மக்கள். அதுவும் தேர்தலுங்கிறது வந்து ஒரு ஜனநாயக திருவிழா. ஒரு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி மட்டும் இல்லை, எல்லாருமே ஊரில் எல்லாரும் கலந்துக்கிற ஒரு மிகப்பெரிய தான் இந்தியாவில் வந்து தேர்தலை வந்து மக்கள், சாதாரண மக்கள் பார்க்குறாங்க. அவங்க வந்து இந்த பவர், அதனால ஆட்சி மாற்றம் அதெல்லாம் நடக்க போகுது, அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் தியர் லைஃப் தான். அதை தவிர வந்து இது ஒரு செலிப்ரேஷனாக தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் வந்து தேர்தல் மலர் கொண்டு வந்தது இது வந்து மக்களையும் போய் சேரணும். இந்த இட் ஷுடன்ட் ஜஸ்ட் பி ரெட் இன் அ ஃபோரம் லைக் திஸ், இட் ஷுட் கோ டு ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதுவும் வந்து ஃப்ரெஷர்ஸாக வராங்கள்ல ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும், யூத் விங்காக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் விங்காக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த புக்கு போய் சேரணும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கிற ஐ வில் கோ பேக். நான் எங்களோட ஊடகத்துறையோட சேர்மன் திரு கோபண்ணா அவர்களோட நிச்சயமாக பேசுகிறேன். இந்த புக்கு வந்து எல்லா யூத் விங் மெம்பர்ஸ்கிட்டையும் எல்லா ஸ்டூடெண்ட் விங் மெம்பர்ஸ்கிட்டையும் இந்த புக்கு நிச்சயமாக போய் சேரணும். இதெல்லாம் பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும். வெறும்னா வந்து எப்படி இந்த சிஸ்டத்தை வந்து மேனுவர் பண்ணி எப்படி இதை கேம் பண்ணி ஜெயிக்கிறது மட்டும் நம்மளோட கோலாக இருக்கக்கூடாது. இந்த சிஸ்டத்தை எப்படி ரிஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதும் யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் வந்து we will be a true democracy. ஒரு திருவிழா நடந்து கொண்டிருக்கையில் இந்த திருவிழா இப்படி நடந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஆலோசனைகளோடு இப்போது என்ற புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிற என் பாசத்திற்குரிய நண்பர் பீர் முகமதிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மட்டுமல்ல 7.5 கோடி தமிழ் நெஞ்சங்களின் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஹிண்டு என் ராம் சார், அவருக்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்ல வேண்டும் என்று பல நேரங்களில் நான் எத்தனித்தது உண்டு. ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் எனக்கு நீங்கள் தான் கேடயம். உங்களுக்கு அது தெரியுமா என்று தெரியாது. ஏனென்றால் எங்களை பேசுவதற்கு கொள்கை ரீதியாக இல்லாத போது என்றோ அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷனின் ஊழல்தான் ஆரம்பம் என்று எதிரிகள் பேசுகிற போது ஒய் ஸ்கேம்ஸ் ஆர் ஹியர் டு ஸ்டே என்ற புத்தகத்தில் நீங்கள் எழுதினீர்கள் அல்லவா, 4 வால்யூமையும் நான் படித்து பார்த்து விட்டேன். சயின்டிபிக் கரப்ஷன் என்ற வார்த்தையே இல்லை என்று நீங்கள் பேசிய பிறகுதான் நீங்கள் எழுதியதைத்தான் நான் என் எதிரிகளுக்கு பதிலாக நிறுத்தி என் கேடயமாக நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். அந்த இடத்தில் எனக்கு கேடயமாக நீங்கள் தான். உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இவை ஜனநாயகத்தின் வளர்ச்சியாக எங்கே பார்க்கிறேன் என்றால், ஜனநாயகத்தை பற்றி அண்ணா சொன்னார். எங்கள் அண்ணன் துரைமுருகன் உங்களுக்கு தெரியும், பச்சையப்பா கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற போது காங்கிரஸ் தலைவரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டை அவர் பேசிவிட்டு பயங்கரமான கைத்தட்டு அண்ணாவிடம் ஓடி வருகிறார். ஓடி வந்து, அண்ணா நான் காங்கிரஸ் தலைவரை பற்றி பேசினேன், ரொம்ப எல்லாரும் ரசித்தார்கள் அப்படின்னு சொன்னப்போ, ஆமையா நானும் கேள்விப்பட்டேன், நீ நல்லா பேசுனன்னு சொன்னாங்க, நீ என்ன பேசுன அப்படின்னு சொல்லி கேட்டாராம். கேட்டப்போ அண்ணன், நான் அந்த தலைவரை சொல்ல விரும்பல, தலைவருடைய பேரை சொல்லி இவர் இந்த மாதிரி ஊழல் செஞ்சாருன்னு ஒரு செய்தியை சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, நானும் பேச ஆசைப்படுறேயா, ஆனா அவர் செஞ்சாருங்கிறதுக்கு அத்தாட்சி உங்ககிட்ட இருந்தா கொடு, நான் பேசுறேன் அப்படின்னாராம். துரைமுருகன் சொன்னாராம், என்கிட்ட அத்தாட்சி இல்லை. அப்ப அண்ணா சொன்னாராம், ஏயா இன்னைக்கு அத்தாட்சி இல்லாம நீ ஒரு தலைவனை பேசுனா, நாளைக்கு என்ன பார்த்தும் அத்தாட்சி இல்லாம எதிர்க்கட்சிக்காரன் பேசுவான். அரசியல்வாதிகளை பத்தி அத்தாட்சி இல்லாமலே எல்லாரும் பேசலாம் நினைச்சா அரசியல்வாதிக்கு மரியாதையே இல்லாம போயிரும்டா தம்பி துரை, மாற்றிக்கொள் என்று சொன்னாராம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கு மரியாதை இல்லாத இடத்திற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அத்தாட்சி இல்லாத குற்றச்சாட்டுகள். யார் வேண்டுமென்றாலும் யாரையும் பேசலாம் என்பதல்ல ஜனநாயகம்.
ஜனநாயகம் என்பதை நாம் பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் அது ஜனநாயகம் இல்லை தோழர்களே. இட் இஸ் எ பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. voting is a part of democracy. ஆனா சில நேரங்களில் வாக்காளர்கள் தவறான முடிவு எடுத்துருவாங்க. உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துடலாம், இல்ல உந்துதலால் எடுத்து விடலாம். ஆனால் அதன் பிறகு இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்களுக்குள் பேச்சுவார்த்தையின் மூலமாகவே அதை ஒரு ஜனநாயக ரீதியாகவே நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லாட்சி தருவார்களே, ஆனால் அதுதான் ஜனநாயகத்தின் பரிமாணம் என்று நான் உணர்ந்து கொள்கிறேன். அந்த வகையில் எப்பொழுதெல்லாம் ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் நடக்கிறதோ அப்போதெல்லாம் அதை எதிர்த்து குரல் கொடுக்கிற பத்திரிகையாளர் உலகத்தில் இருந்து தம்பி பீர் முகமது கொண்டு வந்திருக்கிற இந்த பத்திரிகையில் பல பேர் எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நண்பர் கேடி ராகவன், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கார்த்தி சிதம்பரம், அதிமுகவை சார்ந்த அண்ணன் சமரசம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எங்கள் கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின், அதிமுகவில் முதலமைச்சர் அவர்கள், இவர்களெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். இந்த அடுத்த தலைமுறை எழுத்தாளர்கள் எல்லோரிடமும் ஒரு ஒற்றுமையை பார்க்கிறேன். அது ராகவனாக இருக்கட்டும், அல்லது கார்த்தி சிதம்பரமாக இருக்கட்டும், அல்லது அடுத்த தலைமுறை யாராக இருந்தாலும் கட்சிக்குள் ஜனநாயகத்தை பேசுகிறார்கள். பிஜேபியாக இருக்கலாம், கம்யூனிஸ்டாக இருக்கலாம், அல்லது காங்கிரஸாக இருக்கலாம். ஆனால் அடுத்த தலைமுறை கட்சிக்குள் ஒரு ஜனநாயகத்தை பேச ஆரம்பித்திருப்பதை நான் முழுமனதோடு வரவேற்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த புத்தகத்தில் பல எழுத்தாளர்கள், நான் மிகவும் நேசிக்கிற திராவிட எழுத்தாளர் ஆர் முத்துக்குமார் எழுதியிருக்கிறார். எங்கள் பரிணாம வளர்ச்சியை மிக தெளிவாக அச்சு ஊடகத்தில் இருந்து காட்சி ஊடகம், காட்சி ஊடகத்தில் இருந்து ஆடியோ, ஆடியோவில் இருந்து இணையம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் பரிணமித்திருக்கிற பரிணாம வளர்ச்சியை சொல்லி இருக்கிறார். இது பொக்கிஷம். அங்கே இருக்கிற ஒவ்வொன்றும் எப்பொழுதும் எங்களை போன்ற அடுத்த தலைமுறைக்கு தேவையான யார் யார் முதலமைச்சராக இருந்தார்கள், யார் யார் அமைச்சர்களாக இருந்தார்கள் என்பதெல்லாம் அங்கே இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன குறை எனக்கு திமுக காரனாக இருக்கிறது, அதையும் சொல்லிவிடுகிறேன். சட்டமன்றத்திலே நடந்த உரையாடல்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தலைவரும் பேசியது, செல்லப்பாண்டியன் பேசிய செல்லாத பாண்டியனும் பேசப்பட்டிருக்கிறது. எனக்கும் ஒரு ஆசை இருந்தது அதை படிக்கிற போது, ஒருவேளை எங்கேனும் ஒரு இடத்தில் நண்பர் பீர் முகமது எங்கள் தலைவர் சிறைச்சாலையில் இருந்து வந்தபோது காங்கிரசினுடைய அம்மையார் கேட்டாரே, மாமியார் வீடு எப்படி இருந்தது என்று கேட்டபோது தலைவர் கலைஞர் சொன்னாரே, உங்கள் தாய் வீடு நன்றாகவே இருந்தது என்று சொன்ன அந்த ஒரு பதிலுரையும் அங்கே இருக்குமோ என்று நான் தேடி பார்த்தேன். இல்லாதது எனக்கு குறையாக இருக்கிறது. நான் திமுக காரன் என்பதால் இருக்கலாம், ஆனால் அந்த நகைச்சுவை இருக்கிறதே, அதை நான் தேடி பார்த்தேன். இல்லை என்று சொல்லுவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டிய ஒரு புத்தகம் இப்போது என்கிற பெயரில் கொண்டு வந்திருப்பதை நான் மனதார பாராட்டுவதோடு, கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணம் முடிந்து வந்த பிறகு நிச்சயமாக இதை பற்றி நான் பேசுவது மட்டுமல்ல, முடிந்த வரைக்கும் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் அத்தனை பேரினுடைய நூலகங்களுக்கும் இந்த புத்தகத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. அதை நான் செய்வேன் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பேசிக்லி ஃபுட் பேங்க் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ நடத்திட்டு வரேன். அது மூலியமாக தான் சார் எனக்கு தெரியும், பீர் முகமது சார். ஸோ ஹீ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹூ கேம் டு மை ஹவுஸ் அண்ட் டுக் மை இன்டர்வியூ. அப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி எனக்கு வந்து ஒரு 22-23 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்தார், இந்த புக்குக்காக வந்தார். ஸோ மக்கள் நீதி மய்யம் ஆஃபீஸில் தான் வச்சு என்னை பார்த்தாரு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் கேட்டேன், என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்போ பேசுனதுக்கும் நான் இப்போ பேசுகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு கேட்கும் போது, யூ ஹாவ் க்ரோன் அப், நீங்கள் ஒரு நல்ல அரசியல்வாதியாக ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னார். ஒரு பத்திரிக்கைக்காரங்க, அதாவது ஒரு ப்ரெஸ் பீப்புள் கிட்டேருந்து இப்படி ஒரு கிரெடிட் வாங்கிறது வந்து இட் இஸ் லைக் உண்மையாலே நல்ல விஷயம்தான். இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, ஐ எம் ஜஸ்ட் க்ரோயிங். ஸோ உங்களை எல்லாருமே பார்த்து தான் நான் வளர்றேன். பாலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் பாலிட்டிக்ஸும் சோஷியல் ஒர்க்கும் வேறு வேறு கிடையாது. அதோட டைமென்ஷன்ஸே இப்போ மாறி இருக்கலாம். பட் மக்கள் நீதி மய்யம் சார்பாக நாங்கள் என்ன முன்ன வைக்கிறோன்னா, பாலிட்டிக்ஸ் அண்ட் சோஷியல் ஒர்க் ஆர் த சேம். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு சே.
இதில் நிறைய யங்ஸ்டர்ஸும் பெண்களும் இதில் இருக்கிறாங்க. இப்போ சைதாப்பேட் சட்டமன்ற தொகுதியில் நான் எம்எல்ஏ கேண்டிடேட்டை கண்டெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் கேண்டிடேட். பத்மபிரியாவும் இருக்காங்க. ஸோ ஐ எம் த நெக்ஸ்ட் யங்கஸ்ட் கேண்டிடேட். ஸோ ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் தான் வந்து பப்ளிக் கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க. சில விஷயங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது. பட் ஊடகம் வந்து நிறைய விதத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்கு எடுத்து போடுறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து ப்ரெஸ்ஸுக்கு இருக்குது. ஸோ ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ எம் ஆல்சோ கம்மிங் ஃப்ரம் த சேம் ஃபேமிலி. விஷுவல் கம்யூனிகேஷன் தான் என்னோட டிகிரி. ஸோ ஐ நோ ஹவு நம்ம கேமரா பின்னாடி இருக்கும்போது ஒரு சில உண்மைகளை எடுத்துகிட்டு வரும்போது நிறைய நம்மளுக்கு தடைகள் இருந்தாலும் அதை மீறிய நம்ம நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறது வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பிக் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சச் ஆஃப் மோட்டிவேஷன் தான். ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் மீர் முகமது சார் அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக இந்த புக்கில் என்னோட பதிவும் வந்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இப்போது ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா சிறப்பு விருந்தினர்களும் தங்கள் கையில் இந்த மலரை வைத்து ஒரு காட்சி கொடுப்பார்கள். அதற்கு பிறகு மற்றவர்கள் பேசுவார். அண்ட் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி நான் மிஸ்டர் பீர் முகமது நானும் வந்து தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம தேர்தல் மலர்னு ஒன்று கொண்டுட்டு வரோம், உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், ஏன்னா என்னோட சிந்தனை நம்மளோட முழுக்க நம்பிக்கை அப்படின்றது வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரதிநிதிகளும் கூட ஒத்துக்கிட்டாங்க. அதாவது தேர்தல் வந்து ஒரு திருவிழா, ஆனால் ஜனநாயகம் அப்படின்றது வந்து அது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வந்து புரிஞ்சுருக்கோம் நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் அ டெய்லி ப்ராக்டிஸ் நமக்கு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்போது நீங்கள் இப்போ தேர்தல் மலருக்காக என்ன கான்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறீங்க, நான் வந்து அந்தளவுக்கு எலக்ட்ரல் டெமோக்ரஸி பற்றி எனக்கு சொல்கிறத விட என்னால் பீப்புள் டெமோக்ரஸி பற்றி தான் நான் வந்து அதிகமாக நான் புரிஞ்சு வச்சுருக்கேன், ப்ளஸ் வந்து அதை பற்றி தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னேன். அவர் ஒன்றும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருமே இங்கே ஜனநாயகத்தை கொண்டாடுவோம் அப்படின்ற தலைப்பின் கீழே இன்றைக்கி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து ஜனநாயகத்தை பற்றிய எந்த மாதிரியான புரிதல் எந்த அளவில் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதுல நமக்கு ஒரு சரியான ஒரு இது இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜனநாயகம் அப்படின்றது மோஸ்ட்லி நமக்கு வந்து அந்த தேர்தலை சார்ந்த சமயத்தில் தான் நிறைய நம்ம வந்து அதை உணர்கிறோம். ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா அது ஆக்சுவலி நம்ம ஜனநாயகம், அதாவது அந்த தேர்தல் சமயத்தில் இந்த தேர்தல் திருவிழாவை கொண்டாடுறதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த பிளாட்ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணி மக்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுறது அப்படின்னு பார்த்தோன்னா தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் அது நடக்குது, பார்ட்டிசிபேஷன் நடக்கிறது இல்லை. அப்போ அதை நம்ம எப்படி என்ஷூர் பண்ண போகிறோம்? ஏன்னா அது கண்டிப்பாக நடந்தால் மட்டுமே அடுத்த லெவலுக்கு இப்போ நம்ம அந்த மற்ற எவ்ரிடே நமக்கு ஏன்னா நம்மளுக்கு இப்போ சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடு உண்டு. நம்ம வந்து இந்த 5 வருடங்களுக்கு ஒரு தடவை நம்ம ஓட் பண்ணுறோம் இல்லையா, அன்னைக்கு மட்டும்தான் நான் சிட்டிசனா இல்லைனா ஒவ்வொரு நாளுமே நம்ம ஆஸ் எ சிட்டிசன் நம்மளுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்க்கும்போது நம்ம உங்களுடைய ஜனநாயக கடமையாற்ற நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் கூப்பிடுறோம். மற்ற சமயத்தில் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அது வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதே கிடையாது. மாற்றம், ஒரு பெரிய மாற்றம் வேணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாற்றம் அப்படின்றது வந்து எதை மாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம் அண்டு இப்போ மாற்றம் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல எதனால் மாற்றணும், எந்த இடத்துல இப்போ பிரச்சனை இருக்குது அதை நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்றதுலேயும் நமக்கு வந்து சரியான ஒரு தெளிவு இருந்தால் மட்டுமே இப்போ தேர்தல் திருவிழா முடிந்து அடுத்த ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது அந்த 5 வருடங்கள் அந்த மாற்றத்துக்காக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அது வந்து சரியாக இருக்கும். டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. அப்போ லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி எங்கேருந்து வருது அப்படின்னா நம்மக்கிட்ட
எந்த அளவுக்கு வந்து டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை எல்லாரையுமே கொஞ்சம் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இப்போது ஒரு சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து டேட்டா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பஞ்சாயத்தில் 2000 குடும்பங்கள் இருக்காங்கன்னா அந்த 2000 குடும்பங்களில் எத்தனை பேர் மாற்றுத்திறனாளிகள், எத்தனை பேர் வயதானவர்கள், எத்தனை பேருக்கு வந்து இந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் போல, எத்தனை பேருக்கு ரேஷன் கார்டு இல்லை, எத்தனை பேருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து ஈவன் பேசிக் டீட்டெயில்ஸாவது வந்து நம்ம ஒரு டைமும் நம்ம போகும்போது அங்கே உட்காந்து நமக்கு பார்த்தோம்னா நமக்கு வந்து அதை பற்றிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். என்ன தான் நம்ம ஸ்கீம்ஸ் கொண்டுட்டு வந்தாலும், என்னென்ன பெரிய பெரிய மாற்றங்கள் பற்றி நம்ம பேசினாலும், ஆனால் நம்ம பேசுகிற நம்ம பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கீழே வரணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக் அப்ரோச்சில் நம்ம கொண்டு போனால் மட்டுமே, சயின்டிஃபிக்காக வித் ஸ்ட்ராட்டஜிக் பிளானோட கொண்டு போனால் மட்டுமே இது வந்து நடக்கும். நம்ம மோஸ்ட்லி பாலிடிக்ஸை பார்க்குறது வந்து நம்ம ஆர்ட்ஸாக தான் பார்க்குறோம். தட்ஸ் ஆக்சுவலி எ பியோர் சயின்ஸ். ஸோ அந்த சயின்டிஃபிக் அப்ரோச் தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி வந்து இப்போ நம்ம அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ். நான் லாஸ்ட் டைம் நான் கிராமத்தில் இருக்கும்போது ஒரு விவசாயி என்னை கேட்டார், அம்மா நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தபோது நீங்கள் சொன்னீங்க நம்மளோட பொருளாதார வளர்ச்சி வந்து 8.3% இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ எனக்கு எந்த பெரிய மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பொருளாதார வளர்ச்சி ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறீங்க, இப்போவும் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு பார்த்தா இந்த நாட்டோட வளர்ச்சிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ நான் சம்மந்தப்படாத இந்த வளர்ச்சியை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு சொன்னார். எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சிந்தனையாக இருந்தது அது. ஏன்னா அப்போது அவங்களை உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்றது நடக்கணும்னா கண்டிப்பாக இந்த கவர்னன்ஸ், இந்த டீப்பனிங் டெமோக்ரஸின்ற ப்ராசஸ் நடந்தால் மட்டுமே அனைவருமே நானும் இந்த ஜனநாயகத்தில் மிகப்பெரிய பங்காற்ற முடியுன்றதை நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் இப்போ நான் ஒரு இடங்களையும் பார்த்தீங்கன்னா நான் பஞ்சாயத்தே அதே பேசுகிறேன்றதை பற்றி நினைக்க வேண்டாம். ஏன்னா ஒரு இடமே இப்போ நம்ம வந்து பஞ்சாயத்து கிராம சபா பேசுகிறோம் அப்படின்னா அதுவும் வார்டு சபாவுக்கும் அது வந்து பொருத்தம் தான். அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே கிராம சபாவுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம். ஆனால் பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்துக்குமே வந்து மிகப்பெரிய அளவில் டெவலப்மெண்ட் பிளான் ஃபார் தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாத்துக்குமே இப்போ என்னோட பஞ்சாயத்து நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸில் எங்கே இருக்கணுன்றதை பற்றி முழுக்க டெவலப்மெண்ட் பிளான். இட் இஸ் லைக் இப்போ நம்ம வந்து சிட்டி பேஸ்டு டெவலப்மெண்ட் மாடல்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு கூட நம்மளோட சட்டத்தில் அதில் எல்லாத்துலேயுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே அங்கே என்ன வந்து நடக்குது, அங்கே ஒரு மிகப்பெரிய ரிசோர்ஸஸ் இருக்குது கிராமங்களில். அதை எப்படி நம்ம வந்து பெரிய லெவலில் நேஷனல் லெவலில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம். இது எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா மிக நுணுக்கமாக அணுகக்கூடிய ஒரு விஷயங்கள். அண்ட் அட் த சேம் டைம் வந்து பியாண்ட் எலெக்ஷன்ஸு இதை வந்து நம்ம எவ்ரிடே ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ஸாக இது என்னோட ஒரு நாள் நான் சிட்டிசன் அப்படின்னும் போது நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பல வேலைகள் வந்து நமக்கு இருக்குது. இது வந்து இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி மோர் தேன் எனிதிங் எல்ஸ். இட்ஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் நிறைய டைம் வந்து நானே ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஃபீல் லைக் I'm not actually allowed to participate in the process. So அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோட பேசிக்காகவே நமக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா ஆஸ் அ சிட்டிசன் when the system is not allowing me, என்னை வந்து இந்த சிஸ்டம் அலோவ் பண்ணலை, எனக்கு வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு அலோவ் பண்ணலை அப்படின்னும் போது தட் இஸ் ஆக்சுவலி வயலேட்டிங் மை பேசிக்ஸ் சிட்டிசன்ஷிப் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி சரியாக்க போகிறோம், எந்த வகையில் நம்ம வந்து பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களையும் ஒரு ஜிஓவை கூட நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து அதில் நம்ம சரியான வகையில் நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா நிறைய இடங்களில் வந்து மிகப்பெரிய தடுமாற்றங்களோடு நடந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம பெரிய பெரிய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு பஞ்சாயத்துலன்னு எடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து நியர்லி 190 கோல்ட் ஸ்டோரேஜஸ் இருக்குது. எத்தனை கோல்ட் ஸ்டோரேஜஸ் ஒர்க் பண்ணுது அப்படின்னு நமக்கு என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா அப்படின்னு சொன்னால் இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து கவர்னன்ஸ் சென்டர்ஸ்ன்னு போட்டு ஒரு 4 வருஷமாக அப்படியே கட்டி வச்சதோடு மூடி வச்சு நிறைய இடங்களில் இருக்குது. ஸோ அப்போது இதெல்லாம் வந்து ஏதோ நம்ம பொது சொத்துன்னு பார்க்காம இது வந்து பொது சொத்து அப்படின்னும் போது நம்மளோட சொத்து. ஏன்னா பிகாஸ் இன் அ டெமோக்ரஸி அண்ட் வி ஆர் த ஓனர்ஸ் அண்ட் வி ஹாவ் டு ஆக்சுவலி டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அலாங் வித் த பாலிட்டிஷியன்ஸ் அண்ட் த அஃபீஷியல்ஸ் அண்ட் எவ்ரிபடி. அது மாதிரி நம்ம வந்து ஏன்னா பிகாஸ் பீப்புள் ஆர் சாவரன் இன் த சிஸ்டம். பட் எந்த அளவுக்கு நம்ம அந்த சாவரனிட்டி பற்றி எங்கே பேசுகிறோம் அப்படின்றது தெரியல. மோஸ்ட்லி ஆஃப்டர் த எலெக்ஷன்ஸ் நம்ம வந்து ஓகே கவர்மெண்ட் செய்யலை, இது செய்யலை, அவங்க செய்யலை, இந்த தலைவர்கள் செய்யலை அப்படின்றத தவிர ஒரு மிகப்பெரிய லெவலில் நம்ம சிஸ்டமிக் அப்ரோச்சை நம்ம கொண்டுட்டு வரதில்லை. ஸோ எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, நம்மை போன்ற ஒரு நடுநிலையாளர்களாக இருந்தாலும் சரி, எப்படி வந்து இந்த சிஸ்டத்தை நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இதை சரி பண்ண போகிறோம், எந்த வகையில் இதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த, ஏன்னா நம்ம ஒரு மிக பாரம்பரியமிக்க ஒரு சொசைட்டி அண்ட் வி ஆர் அ வெரி ரெஸ்பான்சிபிள் கம்யூனிட்டி. இதை எப்படி நம்மளுடைய நாடு, நம்மளுடைய
நம்மளுடைய ஸ்டேட்டு, நம்மளோட அரசாங்கம் அப்படின்ற ஒரு பொறுப்போடு நம்ம எடுத்து இதை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம். நம்ம நினைக்கக்கூடிய இந்த மாற்றங்கள், ஏன்னா எல்லாமே பேப்பரில் இருக்குது, இதை எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்கு கொண்டுட்டு வர போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் பீர் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இவெண்ட் வந்து ஜனநாயகத்தை செலிப்ரேட் பண்ணதுக்காக கூடப்பட்ட இந்த இவெண்ட், குறிப்பாக இப்போது என்று நண்பர் பீர் முகமது அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த ஊடக ஆர்கனைசேஷனுடைய மலர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மலர், ரெஃபரன்ஸ் வால்யூம். ஓரளவுக்கு இதை படித்து பார்த்தேன். நல்ல கட்டுரைகள் இதில் இருக்குது, நல்ல டேட்டா இருக்குது. அசம்பிளி எலெக்ஷனை பற்றியும் இதில் சில முக்கியமான பிரச்சனைகளையும் அதை இட் டேக்ஸ் அப் இந்த இதில். அதனால் இது என்னுடைய பாராட்டு. பீர் முகமது அவர்கள் ஊடக சுதந்திரத்திற்காக ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் ஹஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி குட். குறிப்பாக அவர் வந்து அலையன்ஸ் ஃபார் மீடியா ஃப்ரீடம் என்று நாங்கள் ஒரு 2 or 3 இயர்ஸுக்கு முன்னால் ஆரம்பித்த அந்த ஃபோரமுக்கு அவர் கன்வீனர், நானும் அதில் இருக்கேன். அது ரொம்ப முக்கியம். ஏன் அதை சொல்லணும்னா, இன்றைக்கி வந்து while we celebrate democracy, கருத்து சுதந்திரத்திற்கும் எழுத்து சுதந்திரத்துக்கும் ஒரு அளவுக்கு நெருக்கடி ஏற்பட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். எந்த கட்சியும் நான் வந்து இப்போ பாயிண்ட் பண்ணி சொல்ல இங்கே தேவையில்லை, சொல்ல வர்றது சரியாகவும் இருக்காது. ஆனால் பல இடங்களில் இது வந்து இன்றைக்கி நடந்த விஷயம் இல்லை, இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்தது மட்டும் இல்லை. திஸ் இஸ் அ லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம். இது எமர்ஜென்சி போது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும், அண்ட் வேரியஸ் ஸ்டேட்ஸ்லேயும் நடக்கிறது. ஆனால் கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரத்துக்கு இன்றைக்கி ஒரு அபாயம் என்று சொல்வது ரொம்ப அதிகமான ஒரு எக்ஸாஜரேஷனாக இருந்தால் ஒரு நெருக்கடி என்று தான் சொல்வேன். அது பல கோர்ட்ஸில் கூட அந்த விஷயங்கள் வந்திருக்கு. அதனால் அந்த விஷயத்தை முன்னால் வைக்கிறது நம்மளோட பத்திரிகையாளருடைய ஊடக இதில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். அது சொல்லனா இது வெறும் ஒரு ரோஸ் டிண்டட் ஸ்பெக்டிக்கல்ஸில் ஜனநாயகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் இன்னைக்கு. ஆனால் இதில் பல பாசிட்டிவ் அம்சங்கள் இருக்குது. முதல்ல வரும்போது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா கட்சிகள், எல்லா சிக்னிஃபிகண்ட் பார்ட்டிஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இதில் வந்ததே எனக்கு அவங்களுக்கு பல வேலை இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கார். 80 வயசு நம்ப முடியல, 84. அதே மாதிரி ஏஐடிஎம்கே, டிஎம்கே, அவங்களோட ஏலைஸ், பிஜேபி, காங்கிரஸ், இது வந்தது. இவ்வளவு கர்டியஸாக அவங்களுக்குள்ள இது பண்ணது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருக்கோம், டாப் லீடர்ஸ் பேச மாட்டாங்க அவங்களுள்ள இதில். சில நேரத்தில் தமிழ்நாட்டில் வேறு மாநிலங்களில் போனால் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும், ஏன்னா அவங்க பேசிப்பாங்க இந்த இதில். அதனால் இது ஒரு நல்ல துவக்கம் என்று நினைக்கிறேன் இந்த ரன் அப் டு திஸ் எலெக்ஷன். இதே மாதிரி ரிலேஷன் ஷுட் பி கண்டினியூ. ஹூஎவர் வின்ஸ் லெஜிஸ்லேச்சரில் யார் இருந்தாலும் இதே மாதிரி ரிலேஷன் ஷுட் கண்டினியூ விதின் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஆன் ஆல் இஷ்யூஸ். அதுதான் நம்மளுடைய விருப்பம். வருமா இல்லையாங்கிறது வேற விஷயம். அதனால் இது ஒரு பாசிட்டிவ் அம்சம். எலெக்ஷன்ஸ் டெமோக்ரஸி இஸ் பீங் டிஸ்டார்டட் பை மணி பவர்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், புதிய விஷயம் இல்லை. இது வாட் டு டூ அபவுட் இட்டுங்கிறதுக்கு பல சஜஷன்ஸ் ஹவ் கம். நேஷ்னல் எலெக்ஷன் ஃபண்ட் அதெல்லாம் இன்றைக்கி ரியலிஸ்டிக்காக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதெல்லாம் சாத்தியமே இல்லை என்று சொல்லலாம். இருந்தாலும் அந்த இஷ்யூ ஹேஸ் டு பி டிஸ்கஸ்ட். ஆனால் ஒரு பாசிட்டிவ் அம்சம் என்றால், பொதுவாக ஜேர்னலிஸ்ட் சொல்லுவாங்க பணம் வாங்குவாங்க நம்ம ஓட்டர்ஸ், ஆனால் அவங்களோட சொந்த முடிவு தான் இருக்கும் எலெக்ஷனில். பேலட் பாக்ஸ், சீக்ரெட் பேலட், they will exercise their independent choice என்பது இது உண்மையாக இருந்தால், பெருமளவுக்கு உண்மையாக இருந்தால் கூட போகும். இது ஒரு பாசிட்டிவான அம்சம். ஏன்னா சதர்ன் ஸ்டேட்ஸில் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸ், அரசியல் உணர்வு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க. கேரளாலேயோ தமிழ்நாட்டிலையோ மக்களை சும்மா சாதாரணமாக ஏமாற்ற முடியாது. they are very demanding. அதனால தான் எலெக்ஷன்ஸ் இந்த பாஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இன்னொரு கட்சிக்கு சான்ஸ் கொடுப்பாங்க,
மாறி மாறி வரும் ஹூஸ்ன்னு. அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. பட் இந்த பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸ், நாட் டேக்கிங் பீப்புள் ஃபார் அ ரைட், people not allowing themselves be taken for a ride, ஒரு அளவுக்கு அது நல்ல ஒரு பாசிட்டிவான அம்சம் என்று நினைக்கிறேன். மூணாவதாக இந்த வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள், அதை பற்றி ஒரு புதிய நூல் கூட இப்போ வரப்போகிறது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸில். விஜயபாஸ்கர் அண்ட் இஸ் அசோசியேட் தே ஆர் bringing out a new book. இது ஒரு கட்டுரை கூட அன்றைக்கி வந்தது ஹிந்துவில் அவங்க எழுதினது. அதாவது இது வெறும் ஹேண்ட் அவுட் அப்படின்னு கருதாத சோஷியல் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட்டிவ் இது நடந்திருக்கு, ஜஸ்டிஸ் நடந்திருக்கு ஓரளவுக்கு. இந்த ரிசர்வேஷன் பாலிசிஸ் ஹவ் ஹெல்ப்ட். எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் அதை ஒத்துப்பாங்க. இதில் அது ஒரு கன்சென்ஸ் வந்துடுது இன்றைக்கி. அதனால் இதெல்லாம் ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஆனால் இன்றைக்கு எலெக்ஷன்ஸ் என்பது they are not on a level playing field. அதனால தான் முதல்ல ஒரு அளவுக்கு எல்லாரும் 5 நிமிஷம் பேசுகிறது தான் கரெக்டு. அமெரிக்காவில் பார்த்தோம், ட்ரம்ப் இன்டரப்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த 2வது 3வது டிபேட்டில் அவரை மியூட் பண்ணிட்டாங்க. டாக்டர் அம்பேத்கர் அவருடைய லாஸ்ட் ஸ்பீச் பிஃபோர் தி கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. இது சில பேருக்கு இது தெரிஞ்சிருந்தாலும் இன்றைக்கி அதை ஞாபகப்படுத்துவது முக்கியம் என்று நினைக்கிறேன். லாஸ்ட் ஸ்பீச் டு தி கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி மேட் ஆன் November 25th, 1949. என்ன சொன்னார்? சேர்மன் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு. அவர் என்ன he brought out clearly, இது நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் சிட்டிசன்ஷிப் என்ற புக்கில், அதுலேருந்து இது படிக்கிறேன். அவர் சொன்னது என்னென்னு, brought out clearly and powerfully the importance of understanding the interdependence. நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும் தமிழில் இருக்கா? Brought out clearly and powerfully the importance of understanding the interdependence of the principles of liberty, equality and fraternity. அதாவது he wanted in the union of Trinity என்று ரெஃபர் பண்ணார். ட்ரினிட்டி அது லிபர்ட்டி, சுதந்திரம், ஈக்குவாலிட்டி, சமத்துவம், fraternity, சகோதரத்துவம். ஸோ யூ ஹாவ் டு கெட் இட் ரைட் என்று சொன்னார். இந்த முரண்பாடு, if it continues for long, our political democracy will be in peril. We must remove this, இது quotation படிக்கிறேன், we must remove this contradiction at the earliest possible moment, or else those who suffer from inequality will blow up the structure of political democracy which this assembly has so laboriously built up. என்ற அந்த ஸ்ட்ராங் காஷன் கடைசி ஸ்பீச்சில் டாக்டர் அம்பேத்கர் கொடுத்தார். அன்னைக்கு உண்மை, இன்றைக்கும் அதே தான் உண்மை என்று சொல்லலாம். இந்த வார்த்தைகளுடன் நான் என்னுடைய இதை முடிச்சுக்கொள்கிறேன். சொல்லிவிடுங்க. சார் சொன்ன அதே கொட்டேஷன் தான் இதுலேயும் பயன்படுத்தியிருக்கோம். ஜனநாயகத்தை பேண விரும்புகிறவர்கள் ஜான் ஸ்டூவர்ட் மில் விடுத்த எச்சரிக்கையை நினைவில் கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அவரது காலடியில் கொண்டு போய் உங்கள் சுதந்திரத்தை அடகு வைத்து விடாதீர்கள். அந்த மனிதரிடம் எல்லா அதிகாரங்களையும் ஒப்படைத்து உங்கள் நிறுவனங்களை அவர் கபலீகரம் செய்ய அனுமதிக்காதீர்கள். ஆயுட்காலம் முழுவதும் நாட்டுக்கு தொண்டாற்றியவர்களுக்கு நன்றியுணர்வுடன் இருப்பதில் தவறில்லை. ஆனால் நன்றியுணர்ச்சிக்கும் எல்லை உண்டு. டேனியல் ஓ கார்னல் சொன்னது போல நன்றி உணர்ச்சியின் காரணமாக உங்கள் சுயமரியாதையை விட்டுவிட முடியாது. ஒரு நாடு நன்றி உணர்ச்சியின் காரணமாக தனது சுதந்திரத்தை இழந்துவிட முடியாது. இது அந்த உரையோட சுருக்கமான விஷயம். எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் உங்கள் சுதந்திரத்தை அவர் காலில் அடகு வச்சிடாதீங்க அப்படிங்கிறது அதோட விஷயந்தான். இந்த பக்தியும் ஹீரோ வர்ஷிப்பும் நம்ம தேசத்தில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஆபத்து இருக்குன்னு இந்த நிகழ்ச்சியை ரொம்ப தலைமையேற்று மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த ராமையா அவர்களுக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த டாக்டர் கோ சமரசம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ரவீந்திரன் கான்ஸ்டன்டின், அதே போல் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சௌதாமினி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த லட்சுமி ராமச்சந்திரன் அனைவருக்குமே அதே போல் சிபிஎம் உடைய ஜி செல்வா, சிபிஐயை சேர்ந்த ரவீந்திரநாத் அவர்கள், அதே போல் மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த ஸ்னேகா மோகன்தாஸ் மற்றும் டாக்டர் தீபாமாலா மற்றும் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த மலரை சிறப்பாக செய்து கொடுத்த எல்லா கட்டுரையாளர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.